மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்ரமாகிறது, வக்ர பயிற்சி அடைகிறார். செவ்வாய் எங்கிருந்து எங்க வக்ர பயிற்சி அடைகிறார்? உங்களுக்கு பெரிய தீதான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு லாபாதிபதி வக்ரமாகி உடம்புல உட்கார்றதுங்கிறது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. பொதுவாகவே செவ்வாய் உடம்புல உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் நீங்க லாபம் நினைக்கிறீங்களோ அந்த லாபம் எதுவுமே இருக்காது. ஸோ அப்ப கடன் அதிகமாகும். லாபம் இல்லைனால என்ன ஆகும்? பிசினஸ் படுத்துருச்சுன்னு அர்த்தம். பிசினஸ் படுத்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? கடன் அதிகமாகும். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. உலகத்துல நல்லா புரிஞ்சுக்கிங்க, தப்பு பண்ணா ஒரே ஒரு சொல்யூஷன் தான். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்? இப்போ உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்ரமாகிறது, வக்ர பயிற்சி அடைகிறார். செவ்வாய் எங்கிருந்து எங்க வக்ர பயிற்சி அடைகிறார்? உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருந்தார். மிதுன ராசிக்காரங்களாம் ரொம்ப சிறப்பா சூப்பரா இருந்திருப்பீங்க. காரணம் என்ன? உங்களுக்கு 11 கூடிய செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருந்தார். 11 கூடியவர் நீச்சமாவே இருந்தாலும் அவன் ஒரு லாபாதிபதியா இருந்தான். லாபத்தை பெற்று தந்தான், நிறைய பணம் வரவுக்கான வழிகளை தந்தான். அந்த 11 கூடியவன் 2ஆம் வீட்டில் இருந்தான். 2ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய லாபங்கள் அதிகமாகியது, எல்லாம் நடந்தது. அந்த செவ்வாய் வக்ரம் பெற்று உடம்புக்கு வரார். இது உடம்புக்கு வரார். 11 கூடியவன் உடம்புக்கு வரப்போறான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தீதான விஷயம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பெரிய தீதான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு லாபாதிபதி வக்ரமாகி உடம்புல உட்கார்றதுங்கிறது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. பொதுவாகவே செவ்வாய் உடம்புல உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எல்லாருக்கும் தானே சார் உடம்புல உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கரெக்டு, இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ செவ்வாய் ஃபர்ஸ்ட் இவருக்கு மிதுனத்துக்கு வந்தார். அப்போ எல்லாருக்குமே உடம்புக்கு உட்காரல. உங்களுக்கு மிதுன ராசிக்கு தான் பயிற்சி அடைகிறார் என்பதால் உங்க உடம்புல உட்கார்ந்ததான் அர்த்தம். மற்றவங்க உங்களை வச்சு கணக்கு பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ குரு கூட உங்க உடம்புல தான் உட்கார போறாரு. அது என்னமோ தெரியல, வர்ற எல்லாருக்கும் உங்க உடம்பு தான் பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு வக்ரமாக உடம்பில் அமருகிறார். இந்த உடம்பில் அமரக்கூடிய செவ்வாய் 11 குடையவன் என்பதால், 11 மட்டுமா 5 குடைய யோகாதிபதி என்பதால் யோகங்கள் அனைத்தும் வக்கரமாக போகிறது, லாபங்கள் அனைத்தும் வக்கரமாக போகிறது. இதுதான் பெரிய ப்ராப்ளம். நான் என்ன சார் ஒவ்வொரு தடவை ஒன்று சொல்றீங்க சார்? 2025 இப்போ ஓவராலா என் உடம்பு நல்லா இருக்குமாண்ணா? எப்படி இருந்தீங்க போன வருஷம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்லா இருந்தேன் சார். சரி, ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருந்தீங்க? ஒரே ஜல்பு சார், ஒரே இது ஊசி போட்டு 2 நாள் ஜுரம் வந்தது சார். பிப்ரவரி மாதம் சார் ஒரே வயிற்று வலி சார், ஒரே இப்படிலாம் வருதா இல்லையா? அப்போ நீங்கள் ஓவராலாக நல்லா இருந்தேன்னு போய் சொன்னீங்களான்னு கேட்டால் ஒத்துப்பீங்க. அந்த மாதிரி தான் மாதாந்திர கிரகங்கள் போகும் பொழுது மாதாந்திரமும் ஏதாவது நடக்கும். அதில் ஒரு மைனர் இஷ்யூஸ் அதை ஹேண்டில் பண்ணிக்கணும். இது ஒரு சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை தான் ஒரு பெரிய வெற்றிங்கிறாங்க. ஒரு சிறு சிறு சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் போய் தான் ஒரு பெரிய நோய் என்பது சரி. அந்த மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ 11 கூடியவன் அதே மாதிரி 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு எங்கே மறைகிறார்? அவங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் வக்ரமாகி உடம்பில் அமர்கிறார். சரி, 6 குடையவன் வக்கரமான என்ன ஆகும்? 6 குடையவன் வக்கரமான என்ன ஆகும்? பெரிய பிளஸ் பாயிண்ட் அதான். என்ன பிளஸ் பாயிண்ட்? யாரெல்லாம் சத்துருக்களாக இருக்கிறார்களோ 6 கூடிய செவ்வாய் சத்துருக்களை தரப்போகிறானோ அவன் வக்ரமாகிறான். அப்போ சத்துருக்களை தர்றவன் சத்துருக்களை தராம போறான். சத்துருக்களை தர்றவன் சத்துருக்களை தராம போறான். உங்களுடைய எதிரிகள் எல்லாம் தன்னால் உங்களை விட்டு ஓடி ஒளிவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் தி டான் பயங்கரமா உங்களை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. மிதுன ராசிக்காரர்களை பார்த்தா அவருடைய எதிரிகள் எல்லாரும் விலகி ஓடுவார்கள். ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் வந்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே பயம் சார். சில பேருக்கு வேதநாயகன்னா பயம், அந்த பயத்துல ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி இந்த ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா உங்க எதிரிகள் எல்லாம் யாரெல்லாம் உங்களை ஏதாவது அவதூறு பண்ணி பேசிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தனியா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்க உங்க பக்கமே வரமாட்டாங்க. ஏப்ரல் 7 வரைக்கும் உங்களுக்கு யூ ஆர் பிளஸ்டு. நீங்க உங்களுக்கு பிரியமானவர்கள் கூடவே இருப்பீங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிரியமானவங்களோ அவங்களோடலாம் நீங்க கூட இருப்பீங்க. பிரியமானவங்க எப்படி இருக்காங்கிறது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு எதிரிகள் கூட இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் நல்ல எதிரிகள், மோசமான பிரியமானவர்கள்லாம் கூட இருக்காங்க. சில பேர் காம்பினேஷன்லாம் இருக்கு. அது எது எப்படியோ
உங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு எதிரி கூட உங்க கூட இருக்க மாட்டான். எல்லாரும் உங்களுடைய முன்னேற்றத்தை மனதில் கொண்டவர்கள் மட்டும்தான் உங்களோட இருப்பார்கள். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னா, ராசிநாதன் அந்த செவ்வாய் வந்து 11 கூடையவன் வக்ரமாயிட்டாருங்கிறதுனால தொட்டதெல்லாம் துலங்கிறது கஷ்டம். இந்த ஜனவரி 17ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் வந்ததுனால 11 கூடையவன் வந்து வக்ரம் என்பதால் லாபங்களே இருக்காது. இதெல்லாம் நீங்க லாபம் நினைக்கிறீங்களோ அந்த லாபம் எதுவுமே இருக்காது. ஸோ அப்ப கடன் அதிகமாகும். லாபம் இல்லைனால என்ன ஆகும்? பிஸ்னஸ் படுத்துருச்சுன்னு அர்த்தம். பிஸ்னஸ் படுத்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? கடன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தான். மிதுனராசிக்காரர்கள் வறுமையை சந்திக்க போறீங்க. மிதுனராசிக்காரர்கள் இந்த வறுமை உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை எதுனா வறுமை. அதனாலதான் வறுமை ஒழிப்பு நாள்னு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் விஜயகாந்த். அந்த மாதிரி வறுமையை கொன்றவன் எதை வேண்டுமானாலும் கொள்ளலாம். வறுமை தான் உலகத்துல பெரிய கஷ்டம். அதை கொண்டுடுங்க, எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கலாம். மிதுனராசிக்காரர்கள் மிக சொல்ல உணாத ஒரு வறுமையை அனுபவிக்க போறீங்க இந்த ஏப்ரல் 7 வரைக்கும். அதுக்கு நடுவிலேயே குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் வேற 12க்கு வந்துடுறார். 7 கூடியவன் 12ஆம் வீட்டுக்கு வந்து இன்னும் விரயத்தை உண்டு பண்ணுவார். ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் ரொம்ப மோசமான நேரம். என்ன சார் இப்படி மிதுனராசிக்காரங்களுக்கு நம்பி வந்தனே சார் எல்லா பலன்களும் நல்லது செய்யாது. செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கெடுதல் பட தான் வந்திருக்கு. செவ்வாய்னாலே எதிரிகளை கையில எடுத்துட்டீங்க. எதிரிகளை தொடாத வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் நல்லா இருந்திருக்கும். எதிரிகளை தொட்டது தப்பு. எதிரிகளை தொடக்கூடாது. ஸோ எதிரிகளை தொட்டா என்ன ஆகும்னா இன்னும் விளைவுகள் பேக் ஃபயர் அதிகமாகும். ஸோ அப்போ அந்த மிதுனராசிக்காரர்கள் அப்போ உடம்புல இருக்கிற மிதுனராசிக்காரர்களுக்கு 4, 7, 8 வந்து செவ்வாய் பார்க்க போறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? புகழ் கெடும், கௌரவம் கெடும், கண்ணியம் கெடும். எல்லாத்தையும் மைனஸ்ல போட்டுங்கன்னா உங்களுக்கு வக்கரமா இருக்கார்ல. ஸோ மரியாதை கெடும். ஸோ பார்க்குறவங்க ஏதாவது உங்க கற்பு கெடும். உங்களை பத்தி அவதூறா சொல்லுவாங்க. நீங்க இன்னொருத்தரோட இருக்கீங்க அப்பெல்லாம் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. 4ங்கிறது உங்களோட புகழ்வாய்ந்த நண்பர்கள் உங்க கூட இருக்காங்களே, அந்த புகழ்வாய்ந்த நண்பர்கள்லாம் உங்க கூட இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா 4, 7, 8 குரு வந்து செவ்வாய் பார்த்துட்டார். ரொம்ப நம்ம போற்றி புகழ்ற நண்பர்கள், முகஸ்துதி பாடுற நண்பர்கள், இவர்களெல்லாம் முட்டு ஒழிச்சிடணும். நமக்கு வந்து உண்மையையும் நல்லதையும் சொல்லித்தர்றவங்க மட்டும் தான் நம்ம கூட இருக்கணும். ஸோ 4, 7, 8 4ஆம் இடமாகப்பட்ட இந்த போலியான விஷயங்களால் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள். உன் நிஜமுகம் இதுதானா, என்னுடைய அழகான வாழ்க்கையை பிடுங்கி விட்டாயே அப்படிங்கிற மாதிரியான உன் நிஜமுகம் இதுதானாங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் 7 பார்க்கும்போது மனைவி வழி பிரச்சனை. மனைவியால் ஏதாவது மனைவி கூட ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா இப்பயே போய் காலில் விழுந்துருங்க. இல்லைன்னா மனைவியோட பிரச்சனையினால கடுமையாக பாதிக்கப்படுவீங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் மனைவி ஏதாவது லெட்டர் கொடுக்கறது, அவங்க ஏதாவது விவாகரத்து மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். காரணம் என்ன? மனைவியுடைய டார்ச்சர் பெரிய டார்ச்சராக இருக்கும். அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். மிதுனராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவத்தை பார்த்துட்டார். ஆயுள் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது, கீழே விழுறது போன்ற விஷயங்கள் நடக்கும். மிதுனராசிக்காரர்கள் பரமஜாக்கிரதையுடன் இந்த ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7 வரைக்கும் பரமஜாக்கிரதை. முருகா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. உலகத்துல நல்லா புரிஞ்சுக்கிங்க, தப்பு பண்ணா ஒரே ஒரு சொல்யூஷன் தான், சரண்டரிங். நான் பண்ண தப்பு உணர்ந்து சரண்டர் ஆயிட்டா, அது மனைவியா இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம், கடவுளா இருக்கலாம். ஆமா தப்புன்னு காலில் விழுந்துட்டீங்கன்னா அந்த மன்னிப்புகள் ஏற்கப்படுகின்றன. கடவுளே சிரிச்சுட்டு போடா சின்ன பையன் விட்டுருவாரு. முறுக்கும் போது தான் பிரச்சனை. முறுக்காதீங்க. முறுக்கன கையை நொறுக்கிட்டு வரவரு. அப்போ நான் பண்ணது தப்பு, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் என்னமோ தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது மண்ணாங்கிட்டது ஒன்றாவது, கடவுள் நல்லபடியாக கூட்டு போயிட்டுருவார். அவன் தான் உணர்ந்துட்டான், விட்டுருவார். உணர்ற வரைக்கும் தான் தண்டனை எல்லாம். ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு மிக மோசமான நேரம். ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பே பண்ணி ஜாதகம் பார்க்கணும். நிறைய பேர் ஃப்ரீ கால் நினைச்சுக்கிறீங்க, பே பண்ணி ஜாதகம் பாருங்க. அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களும் வேள்விகளும் பூசைகளும் நடக்கிறது. இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ்னால வர்ற ப்ராப்ளம், திருஷ்டிகள், குழந்தையின்மை, அதே மாதிரி திருமண பிராப்தி போன்ற பிரச்சனைகள் உடையவர்கள் எல்லாம் விஷ்ணுமாயா ஹோமத்திற்கு புக் பண்ணிக்கோங்க. 48 நாட்கள்ல உங்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.